சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க ரெண்டு பேரும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் தலையில கொம்பு முளைச்சா மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கற்பனை பண்ணி சிரிக்கிறீங்க, அப்படிதானே? சின்னையா, உங்களுக்கு கொம்பு முளைச்சாலும் வாடிவாசல் கால மாதிரி சும்மா கெத்தா சூப்பரா இருக்கீங்க. யாரு? நானு வாடி வாசல் கால மாதிரி செமையா சூப்பரா இருக்கனா? ஆமா சின்னையா. அபிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அபிமா, நீ உன் அக்கா கூட சேர்ந்து என் காலை வாரியா? வாரிட்டு போ போ. சரி சரி சின்னையா, வாங்க இன்னொரு முட்டு முட்டுங்க. அது சின்னையா சின்னையா இருங்க, மெதுவா முட்டுங்க, எனக்கு வலிக்கும். இது பாறை மண்டை, உன்னோடது பிஞ்சு மண்டை. ரெண்டும் மோது லைட்டா வலிக்கதான் செய்யும். அத நினைச்சு நீ பயப்படாத. ஐயோ சின்னையா, எனக்கு பயமா இருக்கு சின்னையா. நான் தான் சொல்றேன்ல, பயப்படாத. உன் சின்னையா தான் முட்ட போறேன். கொம்பு முளைக்காம இருக்கணுமா இல்லையா? அம்மா அம்மா அம்மா, ஐயோ சின்னையா, சின்னையா என்ன ஆச்சு? சின்னையா என்ன ஆச்சு? என்ன? யார் நீங்க? சின்னையா என்ன ஆச்சு சின்னையா? ஆமா, நீ யாரு? உன்ன நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க ரெண்டு பேருமே புதுசா இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எங்க வீட்டுல என்ன வேலை? என்ன ஆச்சு சின்னையா உங்களுக்கு? என்ன ஆச்சு? சின்னையாவா? எவன் அவன்? உன் அப்பனா இல்ல உன் அப்பனா? ஆமா, இந்த பொண்ணு ஏன் சிரிக்குது? அபி, நீ அழாத அபி. சின்னையாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சின்னையா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? நான் யார் நீ யார்? நாளும் தெரிந்தவர் யார் யார்? சேயார் மகன் யார் தெரியார்? தந்தை என்பார் அவர் யார் யார்? நான் யார் நீ யார்? நாளும் தெரிந்தவர் யார் யார்? நான் யாரு எனக்கே தெரியலையே. இதுக்கப்புறம் நீங்க யாருன்னு தெரிய வைக்கிறேன். நடிக்கிறீங்களா நடிப்பு? என்ன சின்னையா, முட்னா தலையில கொம்பு முளைக்குமா? இப்ப பாருங்க, நாங்க உங்க தலையில கொட்ட வச்சே கொம்பு முளைக்க வைக்கிறோம். அபி ரெடியா? ஐயோ வேணாம், வலிக்கும். 1 வேணாம். இது மண்டைய நினைச்சீங்க, என்ன நினைச்சீங்க? ஐயோ. சரி சின்னையா, விளையாட்டெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன விஷயம்? அதுவா, வீடு பூரா பூந்தோரணம் கட்டுறதுக்கு அந்த மார்த்தாண்ட அண்ணன் ஆளுகளை கூட்டு வந்திருக்காரு. நீ வந்து பாரு ஈசு. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஏதோ ஒரு இதுல ரவுடி பயில்களை கூட்டு வந்திருக்க போறாரு. கரெக்ட் தான் சின்னையா. அவர் கூட வந்திருக்கிற ஆளுங்க யாரு என்னன்னு செக் பண்ணி பாக்குறதுதான் பெட்டர். உங்ககிட்டயும் அபிகிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் அதை பயப்படாம கேட்கணும். என்ன ஈசு? ஒன்னும் இல்ல சின்னையா, குறிப்பாக்குற அம்மா அன்னைக்கு வந்திருந்தாங்கல்ல,
அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உசுரா நினைக்கிற ஒரு உறவுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுது. என்ன ஈசு? நான் தான் பயப்படாதீங்கன்னு முதல்லயே சொன்னேன்ல. எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவனமா இருங்க சின்னையா, அது போதும். சரி ஈசு. இந்த ஆபத்து எங்க எப்படி யாரால வரும்னு தெரியாது. அதனால நீங்க கவனமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அத்தையையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன ஈசு இது? நம்ம வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கே கிரிஜாத்த பத்தியும் சம்பத் மாமா பத்தியும் அம்மா கிட்ட இப்பவே சொல்லி 2 பேரையும் வெளியே விரட்டி விட்டுறலாமா? இல்ல சின்னையா, இப்ப அத்தை கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். மாமாவோட நினைவுனால நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு அத்தை விரும்புறாங்க. அதனால இப்ப அவசரப்பட்டு எதையாவது சொல்லி அவங்க மனசை நம்ம குழப்ப வேண்டாம். நம்ம பாத்துக்கலாம் சின்னையா. சரி ஈசு. அபிமா வா போலாமா? வா போலாம். சின்னையா, நாளைக்கு மாமாவோட நினைவு நாள்ல உங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதை இப்ப என்னால சொல்ல முடியல. ஈசு வந்துட்டே இருக்கேன் சின்னையா.